ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்களை பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி என்ன டாபிக் பேச போகிறேன் அப்படின்னா, இன்றைக்கி மெயின்டெனன்ஸ் பற்றி பேசலான்னு இருக்கேன். இது மெக்கானிக்கல் மெயின்டெனன்ஸ் மட்டும் இல்லை, மெக்கானிக்கல் மெயின்டெனன்ஸ், எலக்ட்ரிக்கல் மெயின்டெனன்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன். இந்த மெயின்டெனன்ஸ் ஆன்ஷோர், ஆஃப்ஷோர், பவர் பிளான்ட். ஸோ இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் நான் கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ என்ன மாதிரி இருக்குன்னு ஒரு 13 கேட்டகரிஸ் பண்ணியிருக்கேன் நான். ஃபஸ்ட்டு அது உங்கள்கிட்ட நான் சொல்லிடுறேன். ரீப்ளேஸ், ரிப்பேர், ஓவரால், ரீபில்ட், சர்வீஸ் ஆர் லூப்ரிகேட், இன்ஸ்பெக்ட் ஆர் செக், டெஸ்ட், அட்ஜஸ்ட், அலைன், கேலிப்ரேட், மெஷர், வைண்டிங், இன்ஸ்டால். மொத்தம் ஒரு 13 கேட்டகரியாக இந்த மெயின்டெனன்ஸ் நான் பிரிச்சிருக்கேன் நான். ஸோ இந்த மெயின்டெனன்ஸ் நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ருட்டீன் மெயின்டெனன்ஸ், நம்மளுடைய ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ், இந்த 2 மெயின்டெனன்ஸும் நம்ம பர்ஃபெக்டாக நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ் அந்த அளவுக்கு வராது. ஸோ என்றைக்குமே ருட்டீன் மெயின்டெனன்ஸும் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலேயும் எஸ்பெஷலி ருட்டீன் மெயின்டெனன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஆயில் அண்ட் கேஸில் பவர் பிளான்ட்டில் பார்க்கும்போது அங்கே இருக்கிற டெக்னீஷியன்ஸ் அந்த சூப்பர்வைசர் கண்ட்ரோலில் இருக்கும்போது அவங்க ஒரு பர்மிட், ஜென்ரல் பர்மிட் எடுத்துடுவாங்க. டெய்லி ருட்டீனுக்கு மட்டுமே ஒரு பர்மிட் எடுத்துகிட்டு அவங்க எந்த ட்ரெயின்ஸில் ஒர்க் பண்ணுறாங்களோ இல்லைன்னா எந்த யூனிட்டில் ஒர்க் பண்ணுறாங்களோ அந்த யூனிட்டில் போயிட்டு கம்ப்ளீட்டான ருட்டீன்ஸ் செக்கப் பண்ணுவாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னம்னா, ஒரு பம்ப் இருக்குது அப்படின்னா அந்த பம்போடைய டிரைவ் அண்ட் நான் டிரைவ் அண்டோடைய பேரிங்கோடைய ஆயிலோடைய லெவல் பார்ப்பாங்க. அதோடைய கப்பில் இன்வென்டரி எவ்வளோ இருக்குது, அந்த ஆயிலோடைய கலர் ஏதாவது சேஞ்சஸ் ஆகியிருக்கா, இதெல்லாம் பார்ப்பாங்க. அந்த ஸ்கிட்டில் ஏதாவது லிக்யூட்ஸ் ஏதாவது ஹோல்டப் ஆகியிருக்கா, ட்ரைன் பிட் ஏதாவது சோக் ஆகியிருக்கா, ஏதாவது அப்நார்மல் நாய்ஸ் ஏதாவது ரன்னிங் எக்யூப்மெண்ட்டில் வருதா, சக்ஷன் டிஸ்சார்ஜ் சைடில் இருக்கிற ப்ரெஷர் கேஜஸில் ஏதாவது ஹண்டிங் இருக்கா. ஸோ இந்த மாதிரியான வேரியஸ் டைப்ஸ் அவங்க ருட்டீன்ஸ் பார்ப்பாங்க. சில ப்ராஜெக்டில் பார்த்திங்கன்னா ருட்டீன் செக்கப்புக்காகவே செக்லிஸ்ட் இன்ஜினியர் டெக்னீஷியன் குரூப்புக்கு கொடுத்துருப்பார். அவங்க அந்த செக்லிஸ்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்டுக்கும் என்ன மாதிரியான ருட்டீன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவங்க எதை டிக் பண்ணுவாங்க, அல்லது சிலதில் அவங்க ஏதாவது ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கேட்டகரி ஆஃப் ஒர்க்கு அவங்க ரொம்ப நல்லா பண்ணுறாங்க அப்படின்னும்போது அன்னெசரியோடைய பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸை தவிர்க்கலாம். அடுத்தது இந்த என்ஜினியர் கேட்டகரியில் இருப்பாங்க. சூப்பர்வைசர், ஃபோர்மேன் டெக்னீஷியனை ஓவரால் அவங்க ஹேண்டில் பண்ணி ஃபீல்டு இருக்கிற ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே ப்ராப்பராக சேஃபாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அவர் சூப்பர்வைஸ் பண்ணுவார். அப்போ என்ஜினியரோட ஸ்கோப் என்ன இருக்கும் அப்படின்னோம்னா, என்ஜினியர் எப்பயுமே ஒரு ஃபோர்காஸ்ட் திங்கிங்கில் தான் இருப்பாங்க. அட்வான்ஸ்டாக அவங்க நிறைய ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி வைக்கிறது இன்ஜினியரோடைய ஸ்கோப்பு தான். ஒரு பேரிங்ஸு இதெல்லாம் அவங்க முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அட்வான்ஸ்டாக. ஸ்பேரு, மெக்கானிக்கல் சீல், கேஸ்கெட்ஸு, ரிக்யூர்டு ஆயில், நிறைய கிரேட்ஸ் ஆஃப் ஆயில், ட்ரம்ஸ் எல்லாம் ரிக்யூர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்து வைப்பாங்க. ஸோ இது இப்போ இவங்களுக்கு இந்த சாப்பு, ஃப்ளோரி அல்லது மேக்ஸிமோ இந்த மாதிரியான சாஃப்ட் ஆப்ஸ் இருக்குது. இதில் இன்வென்டரிஸ் அவங்க இதிலிருந்து தான் அவங்க ரெக்யூர்மெண்ட்டு கொடுத்து எடுக்கிறது, ஸ்டோர் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி அவங்கக்கிட்ட. ஸோ இவங்களுக்கு ஒரு தரவு நாலேஜ் இருக்கணும். நிறைய நாள் ரன்னிங் ஓட்டிட்டு கடைசி டைமில் அதோடைய பேரிங் இல்லை சார், அந்த டைம் எனக்கு பேரிங் தேவை அப்படின்னு அந்த எக்ஸிக்யூஷன் டீம் இன்ஜினியர்கிட்ட கேட்கும்போது அவர் ஸ்பேர் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். அந்த டைம் அதுக்கு ஸ்பேர் இல்லை அப்படின்னும்போது அந்த எக்யூப்மெண்ட் ஐடலுக்கு போயிடும். அப்போ ப்ரொடக்ஷன் லாஸ் ஆகும். அப்போது he has to
face the consequences. So spare parts arranging வந்து என்ஜினியருக்கு வந்து மோஸ்ட் வைட்டல் அண்ட் இம்பார்ட்டன்ட் ரோல். இப்போ நான் ஏற்கனவே வந்து உங்ககிட்ட ஒரு 13 கேட்டகரி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன்ல. இந்த 13 கேட்டகரியும் ஒரு ஒர்க் டீமு, அந்த குரூ வந்து இதை வந்து ஒரு நல்ல கான்சென்ட்ரேட் பண்ணி இதை வந்து ப்ராப்பர் ரெகுலரைசேஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னாங்கன்னா அன்வான்டான ப்ராப்ளம்ஸ் வந்து அது ஸ்டாட்டிக் எக்யூப்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அது ரொட்டேட்டிங் எக்யூப்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ப்ராப்ளம்ஸ் அவ்வளோ சீக்கிரத்தில் வராது. ரீப்ளேஸ் ஃபஸ்ட்டு வந்து சொல்லியிருக்கேன். ரீப்ளேஸ் என்ன வந்து ரீப்ளேஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு கேஸ்கெட் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, அந்த கேஸ்கெட் ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. ஒரு பேரிங் வந்து பேர்ன் அவுட் ஆகிடுச்சு, பேரிங் வந்து ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. ஒரு மெக்கானிக்கல் சீல் வந்து லீக் ஆகிடுச்சு, மெக்கானிக்கல் சீல் அப்கிரேடேஷன் ஆர் நியூ மெக்கானிக்கல் சீலோடைய இன்ஸ்டாலேஷன் பண்ணுவாங்க. ஆயில் வந்து ரொம்ப வந்து பேட் கிரேட் ஆகிடுச்சு, விஸ்காசிட்டி வந்து லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னும்போது ஒரு பர்டிகுலர் பீரியடிக் இன்டர்வலில் அந்த ஆயில் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ரிப்பேர் ஒர்க் அடுத்தது. ரிப்பேர் வந்து என்ன மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னாங்கன்னா, இன்கேஸ் ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகிருக்கு ஒரு எக்யூப்மெண்ட்டு, அந்த எக்யூப்மெண்ட் வந்து நம்ம அதை வந்து டிஸ்மேண்டில் பண்ணி வந்து ரிப்பேர் கொண்டுட்டு போகணும் ஒர்க் ஷாப்பில் அப்படின்னும்போது அது ப்ராப்பரான பர்மிட் போட்டுட்டு அந்த எக்யூப்மெண்ட்டை ரிப்பேர் ஒர்க்கு கேரி அவுட் பண்ணலாம். ஓவரால்னு அடுத்து வந்து ஒரு சர்டைன் பீரியடுக்கு அப்புறம் ஒரு எக்யூப்மெண்ட் வந்து ஒரு பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ் கிடைக்குது, அல்லது ஒரு லாங் ஷட் டவுன் போகுது, இல்லைன்னா ஷட் டவுன் வந்து அந்த ட்ரெயின்ஸில் எடுத்திருக்காங்க அப்படின்னும் போது அந்த இன்ஜினியர் வந்து அந்த சூப்பர்வைசரும் கன்சல்ட் பண்ணி முன்னாடியே வந்து பிளான் பண்ணி வைப்பாங்க. ஸோ அந்த ஷட் டவுன் டைமில் என்ன எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம், எதெல்லாம் வந்து நம்ம ஓவரால் பண்ணி மறுபடியும் நம்ம வந்து ப்ராப்பர் அசம்பிளிக்கு வந்து போகலாம் அப்படின்னு. அப்போ இந்த ஓவராலிங் பண்ணும்போது ஏற்கனவே அந்த போர்ன் அவுட் மெட்டீரியல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே அவங்க முடிஞ்ச அளவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா ஓவராலிங்க்கு அப்புறம் ஒரு எக்யூப்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்மூத் ரன் நோக்கி போகும். ஸோ அடுத்தது வந்து ரீபில்ட். ஸோ இந்த ரீபில்ட்டு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னம்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு ஷாஃப்ட் இருக்குது, அந்த ஷாஃப்டில் வந்து ஏதோ ஸ்கோரிங் ஆகிட்டுருக்கு ஹை ஃப்ரிக்ஷனில் அப்படின்னும்போது நமக்கு வந்து பியரிங் கூட ஸ்பேர் சீக்கிரம் கிடச்சிரும். ஏன்னா அது வந்து ரெடிமேடாக கூட வச்சுருப்பாங்க, கேஸ்கெட் ரெடிமேடாக இருக்கும், மெக்கானிக்கல் சீல் பண்ணிக்கலாம் இதெல்லாம். பட் இந்த மாதிரி ஷாஃப்ட்டுன்னு போகும்போது அந்த ஷாஃப்ட்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டாண்ட் பை ஷாஃப்ட்டுன்னு வந்து ஒரு ட்ரெயின்ஸில் வந்து 100 பம்ப் இருக்குது அப்படின்னோம்னா 100 பம்புக்கெல்லாம் நம்ம ஷாஃப்ட் வச்சுருக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் வந்து அந்த ஷாஃப்டோட ஸ்கோரிங் டீப் ஸ்கோரிங் போயிருக்கு அப்படின்னும் போது அந்த ஷாஃப்ட்டு வந்து அதோடைய சேம் மெட்டீரியலே செலக்ட் பண்ணி அதை வந்து வெல்டிங்கோட ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பஃபிங் அண்ட் கிரைண்டிங் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஓவாலிட்டிஸ் வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க, அதோடைய ஷாஃப்டோடைய கண்டிஷன்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு. சர்வீஸ் அண்ட் லியூப்ரிகேட் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்றைக்குமே ஒரு ப்ராப்பரான, ஏன்னா மெக்கானிக்கலை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த இடத்துல வந்து அது வந்து ஃப்ரிக்ஷன் அண்ட் மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் ஒர்க்கு தான் இருக்கும். ஸோ நாம் வந்து ப்ராப்பரான ஒரு சர்வீஸ், ப்ராப்பரான ஒரு லியூப்ரிகேஷன் சிஸ்டம், அது ஆயில் சிஸ்டமாக இருந்தாலும் சரி, அது க்ரீஸ் அப்ளை பண்ணுற மாதிரியாக இருந்தாலும் சரி, ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நமக்கு வந்து என்னன்னா அதோட எக்யூப்மெண்ட் வந்து நம்ம வந்து கொஞ்சம் லாங் டைமுக்கு வந்து நம்ம ப்ராப்ளம் இல்லாமல் கொண்டுட்டு போக முடியும். இன்ஸ்பெக்ட் அண்ட் செக். ஸோ என்ன மாதிரியான இன்ஸ்பெக்ஷன், என்ன மாதிரியான செக் பண்ணுவாங்கன்னா வேரியஸ் டைப் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன் வந்து பார்ப்பாங்க. ஈவன் மெக்கானிக்கல் டீமே சில இன்ஸ்பெக்ஷன் பார்ப்பாங்க. மெஜாரிட்டி ஆஃப் இன்ஸ்பெக்ஷன் வந்து குவாலிட்டி அஷூரன்ஸ் அல்லது குவாலிட்டி கண்ட்ரோல் டீம் வந்து பார்ப்பாங்க. ஒரு போரோஸ்கோப்பிங் இன்ஸ்பெக்ஷன், ஒரு ஆர்டிடி இன்ஸ்பெக்ஷன், ஸோ என்டிடி இன்ஸ்பெக்ஷன். ஸோ நான் ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து QA QCக்கான இன்ஸ்பெக்ஷனுடைய ஒர்க் வந்து என்னுடைய சேனல்லே போட்டிருக்கேன். இந்த வீடியோ பார்த்துட்டு அதை பார்க்குறவங்க கூட நீங்கள் போய் எடுத்து பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து டெஸ்ட்டு. ஸோ டெஸ்ட்டில் வந்து என்ன மாதிரி டெஸ்ட்டு பண்ணலாம் அப்படின்னம்னா, ஸ்டாட்டிக் டெஸ்ட்டு பண்ணலாம், ஹைட்ரோ டெஸ்ட்டு பண்ணலாம். ஸோ ஏற்கனவே ஒரு என்னுடைய ப்ரீவியஸ் உடைய சேனலில், இந்த சேனல்லையே நான் ஏற்கனவே வந்து ஹைட்ரோ டெஸ்ட்டை பற்றி கூட நான் வந்து ஒரு டிஸ்கிரிப்டிவாக போட்டிருக்கேன். எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அதிகமாக பார்த்த வீடியோஸ் வந்து அதுதான். ஸோ அதில் வந்து நிறைய இன்டர்வியூ கொஷின்ஸ் ஷேர் பண்ணியிருப்பேன், அதுக்கான ஆன்சர்ஸும் நானே கொடுத்துருப்பேன்.
அட்ஜஸ்ட்டு என்ன மாதிரி அட்ஜஸ்ட்டு அப்படின்னா ஆப்ரேட்டிங் கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து டு ஸ்பெசிஃபைடு பேராமீட்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ இது வந்து ஆப்ரேஷனுடைய ஸ்கோப் வந்து இதில் வந்து நிறைய இருக்கும். ஏன்னா ஒரு பேராமீட்டர்ஸ் வந்து டீவியேஷன் ஆகிடுச்சு, ப்ராசஸ் டிஸ்டர்பன்ஸ் ஆகுதுன்னும் போது அதோடைய ஸ்பெசிஃபிக் பேராமீட்டர்ஸுக்குள்ளே அதை கொண்டுட்டு வரணும் அப்படின்னோம்னா இதோடைய ஆப்ரேஷனுடைய இன்வால்வ்மெண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ப்ரொடக்ஷன் சைடில். அலைன்னுறது வந்து அலைன்மெண்ட். ஒரு எக்யூப்மெண்ட் வந்து நம்ம ஓவராலோ ரிப்பேர் பண்ணிவிட்டு ஒர்க் ஷாப்பில் இருந்து அதை வந்து நம்ம சைட்டுக்கு வந்துட்டு அதை எரெக்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த ப்ரைம் மூவரோடு அதை கனெக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து அலைன்மெண்ட் வந்து மஸ்ட்டு. ஏன்னா மிஸ்அலைன்மெண்ட்டாக போயிடுச்சு அப்படின்னா அதுதான் எல்லா ரீசனுக்கும் காரணம், மெக்கானிக்கல் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு. அதனால் அலைன்மெண்ட் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். கேலிப்ரேட். ஸோ கேலிப்ரேஷன் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்டு இன்ஸ்ட்ருமெண்ட் கேஜஸ், இதெல்லாம் என்னெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது, என்னெல்லாம் கேஜஸ் இருக்குது அப்படிலாம் ஒரு ப்ராப்பர் ஷெட்யூலில் வந்து நம்ம எப்பயுமே கேலிப்ரேட் பண்ணணும். சப்போஸ் இல்லை அந்த கேஜஸ் வந்து அதாவது லைவான சர்டிஃபிகேட்டில் தான் இருக்குது டியூரேஷனில், ஆனால் ஃபால்ட்டிக்கு போயிடுச்சு அப்படின்னும் போதும் அதுவும் நம்ம வந்து கேலிப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். மெஷர் வந்து என்ன அப்படின்னோம்னா எப்பயுமே மெஷரிங் டூல்ஸு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் இதுக்காக ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன் நான் மெஷரிங் டூல்ஸை பற்றியுமே. மைக்ரோமீட்டர், டயல் கேஜு, வெர்னியர் கேலிப்பர், ஹைட் கேஜு, டெப்த் கேஜு, போர் கேஜு. ஸோ வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் டூல்ஸ் வந்து மெஷரிங் டூல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த டூல்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஹைலி ஸ்கில்டு டு ஆப்ரேட்டாக இருக்கணும், ரீடிங்ஸ் எடுக்க அவங்களுக்கு தெரியணும். ஸோ இது வந்து மெஷரில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்துடும். அடுத்தது வந்து வைண்டிங். ஸோ இது வைண்டிங்ன்னும் போது இது வந்து மேக்ஸிமம் இந்த எலக்ட்ரிக்கல் சைடிலான ஜாப். இது மோட்டாரோடைய வைண்டிங் வந்து ஏதாவது ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னும் போது மோட்டர் வந்து ரீவைண்டிங் கொண்டுட்டு போகிற மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து இன்ஸ்டால், லாஸ்ட் பாயிண்ட். ஸோ இன்ஸ்டால்ன்றது வந்து அந்த எக்யூப்மெண்ட் வந்து ஒரு எக்யூப்மெண்ட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக இன்ஸ்டால் பண்ணுறாங்க அப்படின்னும் போதும் அதோடைய ஃப்ளோர் வந்து ரொம்ப ஈவனாக இருக்கணும். அந்த ப்ளூ மேட்ச் இதெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் தான் அந்த மெக்கானிக்கலோட எக்யூப்மெண்ட்டை வந்து எரெக்ட் பண்ணுவாங்க. அதனால் அது வந்து ஒரு இன்க்ளைன்டு இல்லாமல் ஒரு ஸ்ட்ரைட் பிளாட்ஃபார்மில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் எரெக்ஷன் குரூப்போடைய ஸ்கோப் எல்லாமே இன்ஸ்டாலேஷன் வரும். சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்போ வால் வந்து நம்ம வந்து ஒரு பாசிங்காக ரிப்பேர் பண்ண கொடுத்துருப்போம். அதனால் வால் வந்து ரிமூவ் பண்ணியிருப்போம். அது வந்து வால் வந்து வால் ஷாப்புக்கு போயிருக்கோம். அங்கே வந்து அவங்க ஒர்க் முடிச்சிருப்பாங்க, அந்த வால் சீட்டோடைய ஃபெயிலியர் எல்லாம் சரி பண்ணியிருப்பாங்க. அது வந்து மறுபடியும் பிளான்ட் சைட்டுக்கு வரும். அதை வந்து நம்ம வந்து க்ரேனை வச்சு இன்ஸ்டாலேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்ஸ்டாலேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது வந்து இந்த ஸ்பேர் பற்றி தான் நான் மறுபடியும் சொல்லலான் இருக்கேன். அதனால் இந்த இன்வென்டரியை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ ஏதாவது ஒரு ஸ்பேர் வந்து அவைலபிலிட்டி இல்லை, ஏற்கனவே வந்து அந்த பியரிங்கை அந்த சீல் வந்து எடுத்துட்டாங்க, ரெக்யர்மெண்ட் எப்படி இருக்கும்போது என்றைக்குமே நெகட்டிவோடைய ஷார்ட்டேஜில் இருக்கக்கூடாது. நம்மளுடைய ஸ்பேர் வந்து எப்பயுமே பாசிட்டிவில் தான் இருக்கணும். அதனால் ஒரு யூனிட்டு கம்ப்ளீட்டாக இருக்குது அப்படின்னோம்னா பாசிட்டிவோடைய இன்வென்டரி ஸ்டோரேஜ் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இது வந்து ஹை ரெஸ்பான்சிபிள் யார் அப்படின்னா இது வந்து இன்ஜினியர்ஸோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான மெயின்டெனன்ஸை வந்து நான் வந்து ஒரு 13 லிஸ்ட்டு கேட்டகரிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரியான லிஸ்ட்டோடைய கேட்டகரிஸ் ஆஃப் ஒர்க்கை வந்து நல்லா ப்ராப்பரான ஒரு க்ரூ டீம் வந்து வெல் பிளான்டாக இது பண்ணாங்க அப்படின்னாங்கன்னா அன்னசரியான பேர்டன் அண்ட் ஒர்க்லோடு வந்து அவங்களுக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வராது. ஸோ மைனர் ட்ரபிள் ஷூட்டிங்ஸ் மட்டும் அவங்க பார்த்தா போதும். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச்.